சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் 1,15,00,000 பெண்களுக்கு மாதம் ரூ. 1000 கொடுத்து வருகிறது. அந்த வகையில் விரைவில் கூடுதல் பெண்கள் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளன. இதையடுத்து தகுதியான பெண்களை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்குமாறு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தகுதியான மற்றும் இத்திட்டத்தில் சேராமல் விடுபட்ட பெண்கள் விண்ணப்பித்து வருகின்றன. அதே நேரத்தில் இத்திட்டத்தில் புதிதாக சேர்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பல விதிமுறைகளை விதித்துள்ளது. ஒரே ரேஷன் கார்டை வைத்து இரு பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. விதிவிலக்கு என தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கும் சில தளவுகளுக்குள் வருபவர்களை தவிர்த்து வேறு யாரும் பிற திட்டங்களில் பயனாளிகளாக இருப்பின் இத்திட்டத்தில் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பிக்க முடியாது. இது போன்ற பல விதிமுறைகள் இருக்கும் இந்த சூழலில் தமிழ்நாடு அரசு இப்போது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்கள் மாதம் ரூபாய் 8,000 பெற விண்ணப்பிக்க முடியாது என அறிவுறுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பானது யாருக்கு என்றால் தமிழ்நாடு அரசின் முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கானது. தமிழ்நாடு அரசு முதிர்ந்த தமிழர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி அளிக்கிறது. தகுதியானவர்கள் இப்போது திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் ரூபாய் 8,000 வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்கள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என அறிவுறுத்தியுள்ளது. ஆகையால் ஒருவேளை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி, அதற்கான விதிமுறைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் www.kmutt.com இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கலாம். இதுதான் ஸ்டாலின் தீபாவளி பரிசு. மாதம் 8,000 வரும் தமிழக அரசு. யார் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி துறை சார்பில் வயது முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு மாதம் 7,500 உதவித்தொகை மற்றும் மருத்துவப்படி ரூபாய் 500 என மொத்தம் ரூபாய் 8,000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் 17/11/2025 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக சீரிழமை திறம் கொண்ட அண்மை தமிழுக்கு அருந்தொண்டாற்றி வரும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முதுமை காலத்துக்குள் பொருள் வறுமை தமிழ் தொண்டர் பெருமக்களை தாக்காவண்ணம் திங்கள்தோறும் உதவித்தொகையானது 7,500 மருத்துவப்படி 500 என மொத்தம் 8,000 ரூபாய் வழங்கப்பெறுகிறது. அந்த வகையில் தமிழுக்காக தம் வாழ்நாளை இருந்து வரும் பெருமக்களுக்கு இந்த உதவித்தொகை அவர்கள் வாழும் காலமெல்லாம் தமிழ் திருப்பணியில் ஓய்வின்றி ஈடுபடும் வகையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் தகைமையாக அகவை முதிர்ந்த தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயண சலுகையும் வழங்கப்படுகிறது. தமிழ் காத்த
தகமைக்காக உதவித்தொகை பெற்ற தமிழர்கள், தமிழறிஞர் பெருமக்களின் மறைவுக்கு பின்னர் அவரின் வாழ்வினர் திருமணமாகாத மகள், விதவை மகளுக்கு அவர் தம் வாழ்நாள் முழுவதும் 2500 மற்றும் மருத்துவப்படி ரூபாய் 500 என அத்திருத்தொண்டு தொடங்குகிறது. 2025 முதல் 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடரில் 16/4/2025 அன்று நடைபெற்ற தமிழ் வளர்ச்சித் துறையின் மானிய கோரிக்கையின் போது மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களால் கீழ்க்கண்ட அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது. அதாவது தமிழுக்கும் தமிழ் மறுமலர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் தொண்டாற்றும் அகுவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு தற்பொழுது ஆண்டுதோறும் 100 தமிழறிஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த எண்ணிக்கை ஆண்டுக்கு 150 ஆக உயர்த்தப்படும். இதற்கென தொடர் செலவினமாக ரூபாய் 48 லட்சம் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்படும். ஆகையால் முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை 100 இலிருந்து 150ஆக உயர்த்தி ஆணையிடப்பட்டுள்ளது. அவ்வாணையின்படி அகுவை முதிர்ந்த தமிழிளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் அகுவை முதிர்ந்த தமிழறிஞர் பெருமக்களிடமிருந்து 2025 முதல் 2026ஆம் ஆண்டுக்கு விண்ணப்பங்கள் பொறுத்தவரை தமிழ் வளர்ச்சி .org என்ற வலைத்தளம் வாயிலாகவும் விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை, சமூக நல பாதுகாப்பு உதவித்தொகை போன்ற தமிழ்நாடு அரசின் வேறு திட்டங்களின் வாயிலாக உதவித்தொகை மற்றும் ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இயலாது. விண்ணப்பிக்க தகுதிகள்: 1/1/2025 நாளன்று 58 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். 2வது ஆண்டு வருவாய் 1,20,000க்குள் இருக்க வேண்டும். வட்டாட்சியர் அலுவலகத்தில் இணைய வழியில் பெறப்பட்ட வருமான சான்று இணைக்கப்பட வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.